மக்களிடம் திட்டமிட்டு தவறான பொய் தகவல்களை தாவேகவினர் பரப்பி வருவதாக தி இந்து ஆங்கில நாளேடு விமர்சித்துள்ளது. மேலும் தாவேகவினரின் பித்தலாட்டத்தையும் ஆதாரங்களோடு அந்த நாளேடு அம்பலப்படுத்தியுள்ளது. தி இந்து ஆங்கில நாளிதழின் பொறுப்பாசிரியர் சுரேஷ்குமார் காணொளி ஒன்றை விஜய், தாவேக மற்றும் போலி அரசியல் பிரச்சாரங்கள் எனும் தலைப்பில் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்துள்ள நடிகர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு வாரமே ஆன நிலையில் மாநிலம் முழுவதும் போலியான அரசியல் புனைவுகள் பரவத் தொடங்கிவிட்டதாகவும், ஒரே இரவில் விஜயையும் அவரது சாதனைகளையும், வரலாற்று சிறப்புமிக்க முதல் நிகழ்வுகள், புரட்சிகரமான ஆட்சி மற்றும் முன்னெப்போதும் இல்லாத மாற்றங்கள் என போலியான பிம்பத்தை சமூக ஊடகங்கள் மூலமாக கட்டமைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேகாவினர் கூறி வருவதில் பல மிகைப்படுத்தப்பட்டவை அல்லது முற்றிலும் பொய்யானவை என்றும், தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றதில் இருந்து சமூக ஊடகங்கள் பொய்ச் செய்திகளால் நிரம்பி வழிவதாகவும் தெரிவித்துள்ள அவர், இந்த செய்திகளில் பெரும்பாலானவை தாவேகவிடமிருந்தோ அல்லது அரசிடமிருந்தோ அதிகாரப்பூர்வமாக வரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செய்திகள் இன்ஃப்ளூயன்சர்கள், ரசிகர்கள் மற்றும் போலியான சமூக ஊடக கணக்குகள், யூடியூப் சேனல்கள், வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ஊதி பெருக்கப்படுவதாகவும், இவை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, உருது போன்ற பல்வேறு மொழிகளில் வெளியிடப்படுவதாகவும் தெரிவித்துள்ள தி இந்து பொறுப்பாசிரியர், சில மணி நேரத்திற்கு ஒருமுறை விஜயின் புதிய புரட்சி இணையத்தில் தோன்றுவதாகவும், ஒன்றின் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்கு முன்பே மற்றொன்று வைரலாவதாகவும் விமர்சித்துள்ளார். பொது தொகுதிகளில் 28 பட்டியலின வேட்பாளர்களை நிறுத்தியதாக பரப்பப்பட்ட செய்தி பொய் என்றும், தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி சங்கராபுரம் எனும் பொது தொகுதியில் மட்டுமே பட்டியலின வேட்பாளரை தாவேக நிறுத்தியதாகவும், அவரும் தோல்வியடைந்து விட்டார் என்றும் தெரிவித்துள்ள சுரேஷ்குமார், மேலூர் தொகுதியிலிருந்து தேர்வான விஸ்வநாதன் மட்டுமே பொது தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பட்டியலின வேட்பாளர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கிட்டத்தட்ட 28 பட்டியலினத்தை சார்ந்த வேட்பாளர்கள் பொது தொகுதியில் நிற்க வச்சிருக்கார் திரு விஜய் அப்படின்னாங்க. இதில் ஒரு சில பேர் 5 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் பொது தொகுதியில், ஒரு சிலர் 20 பேர் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாதி கட்டமைப்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியலினத்தோடு சேர்ந்து நின்று ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்போ நம்ம ஹிந்துவில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம். அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, தாவேகா சார்பாக ஒரே ஒரு வேட்பாளர் சங்கராபுரம் தொகுதியில் பட்டியலினத்தை சார்ந்தவர் பொது தொகுதியான சங்கராபுரத்தில் நிற்க வைக்கப்பட்டார். ஆனால் அவரும் தோற்று போகிறார். இப்போ இதை மக்கள் புரிஞ்சிக்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு அவங்க சொல்லக்கூடிய நரேட்டிவ், அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய நரேட்டிவ் தவறான ஒரு பிம்பம். இதேபோல் தாவேக வேட்பாளர்களின் எளிய பின்னணி குறித்து பரப்பப்பட்ட புனைவுகளிலும் உண்மையில்லை என தெரிவித்துள்ள தி இந்து பதிப்பாசிரியர், ஒரு அமைச்சர் தனது தாய் குடியிருக்கும் வீட்டுக்கான வாடகையை செலுத்த சிரமப்பட்டதாக பேசியதும், ஒரு எம்எல்ஏ சென்னைக்கு வர தன்னிடம் வாகன வசதி இல்லை என கூறியதும், மற்றொருவர் தேநீர் கடை நடத்திய குடும்ப பின்னணியை கொண்டதாக தெரிவித்ததும் உண்மையில்லை என்றும், தாவேகாவின் தாக்கல் செய்துள்ள தேர்தல் பிரமாண பத்திரங்கள் இந்த பொய்களை அம்பலப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். தாவேக எம்எல்ஏக்கள் சொகுசு எஸ்யூவி கார்களை வைத்துள்ளதாகவும், பிரீமியம் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சொந்தக்காரராக இருப்பதாகவும் சுரேஷ்குமார் தெரிவித்தார். வறுமை மற்றும் பசி என்றால் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் என விஜய் கூறியதும் அப்பட்டமான பொய்கள் என்றும் அவர் கூறினார். ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா, எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. இன்னொரு நரேட்டிவ் நான் பார்க்குறது தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தாங்கள் மிக எளிமையான ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள், வீட்டு வாடகை கட்ட முடியவில்லை, டீ கடைக்காரன் பையன், என்னால் சென்னை வரைக்கும் ஒரு டாக்ஸி கூட வச்சு எங்களால் வர முடியல, டிராப் டாக்ஸியில் தான் வரோம், இப்படிலாம் நிறைய வேட்பாளர்கள் இப்போ சொல்கிறாங்க. எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய எண்ணம் தன்னை ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவர்கள் காமிச்சிக்க ஆசைப்படுகிறார்கள். இவர்களுக்குமே இப்போ இவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ரெக்கார்டு என்ன சொல்லுது? அஃபிடவிட்டில் பார்க்கும்போது இந்த அமைச்சர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வீட்டு வாடகைக்கு என்னால் வாடகை செலுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்ததுங்க. ஆனால் அவரே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினதாக போட்டிருக்காங்க. அவர் இப்போ இருக்கிற இடம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வசிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வாடகை இருக்கிறார். அப்போது இந்த மாதிரி தவறான தகவல் ஏன் தர வேண்டும்? ஏன்னா எல்லோருமே ஒரு எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம். அது ஏழ்மை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எளிமை வேறு, ஏழ்மை வேறு. ஸோ இந்த நரேட்டிவை கவுண்டர் பண்ணக்கூடிய
ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு சமுதாயம் இருக்கிறது. மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை பொறியாளர்கள் அல்லது முதுகலை பட்டதாரிகள் என அறிவித்துக் கொண்டதாகவும், ஆனால் அவர்களின் பிரமாண பத்திரங்களில் முற்றிலும் வேறாக உள்ளதாகவும் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களில் 6 பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், 22 பேர் முதுகலை பட்டதாரிகள், 5 பேர் IIT பொறியாளர்கள், 8 பேர் மருத்துவர்கள், 40 பேர் வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள், 25 பேர் பட்டதாரிகள், 12 பேர் மேல்நிலைப்பள்ளி தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் 8 பேர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் என்ற செய்தி வேடிக்கையாக உள்ளதாகவும், இதன் மொத்த எண்ணிக்கை 126, ஆனால் தாவேக MLA-க்களின் எண்ணிக்கை 107 மட்டுமே என்றும் சுரேஷ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜய் தமிழ்நாட்டிற்கு முதல் பெண் அமைச்சரை வழங்கினார் என்ற பிரச்சாரம் முற்றிலும் பொய். தமிழ்நாட்டில் ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகிய 2 பெண்மணிகள் முதலமைச்சர்களாக இருந்து உள்ளனர். ருக்மணி லட்சுமிபதி, ஜோதி வெங்கடாச்சலம், சத்தியவாணி முத்து, கோகுல இந்திரா, வளர்மதி, கீதா ஜீவன், கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் அமைச்சர்களாக இருந்துள்ளனர் என்றும் நினைவு கூர்ந்துள்ள அவர், பள்ளிக்கல்வித்துறை போன்ற ஒரு முக்கிய பொறுப்பு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என்ற செய்தியும் பொய் என்றும், காமராஜர் காலத்தில் கக்கன் உள்துறை அமைச்சராக இருந்ததையும், கலைஞர் அமைச்சரவையில் பருதி இளம்வழுதி, ஜெயலலிதா ஆட்சியின் போது தனபால் சபாநாயகராக பதவி வகித்ததையும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது கோவிசெழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜய் எளிமையானவர், பணிவானவர் என பிரச்சாரம் செய்யும் வகையில் முதலமைச்சரின் மேஜையில் அமர்ந்து சாதாரண டிஃபன் பாக்ஸில் இருந்து அவர் மதிய உணவு சாப்பிடுவது போன்ற ஒரு புகைப்படம் பெருமளவில் வைரலானதை சுட்டிக்காட்டியுள்ள தி ஹிந்து பொறுப்பாசிரியர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் இந்த படம் உருவாக்கப்பட்டதாகவும், இப்படம் உண்மையல்ல என்பது அம்பலமான பிறகும் இணையத்தில் இப்படம் தொடர்ந்து பரவி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சரின் நாற்காலிக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த வெள்ளை துண்டை அகற்றியதற்காக விஜயை கொண்டாடும் மற்றொரு பதிவில் எந்த சிறப்பும் இல்லை. கலைஞர், ஜெயலலிதா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகிய முன்னாள் முதலமைச்சர்களும் இதுபோன்ற துண்டுகளை பயன்படுத்தவில்லை என்பதை ஆவண காப்பகங்களில் உள்ள புகைப்படங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். சாதாரண பிரச்சனைகளை கூட வெற்றி கதைகளாக புனைய தாவேக பல முயற்சிகளை செய்து வருகிறது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் CM செல், முதலமைச்சர் உதவியன், பெண்கள் பாதுகாப்பிற்காக பேருந்துகளில் உள்ள அவசரகால பொத்தான்கள் போன்றவை விஜயின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக விளம்பரப்படுத்தப்படுவதாகவும், முந்தைய அரசுகளின் சுற்றறிக்கைகள் கூட தற்போது விஜயின் சாதனைகளாக மறுசுழற்சி செய்யப்படுவதாகவும் விமர்சித்துள்ள தி இந்து பொறுப்பாசிரியர், சில தொலைக்காட்சி சேனல்கள் கூட அவற்றை நம்பி ஏமாந்ததாக தெரிவித்துள்ளார். விஜய் வந்த பிறகு ஒரு CM ஹெல்ப்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நேரடியாக நீங்கள் முதலமைச்சருக்கு உங்களுடைய என்ன கிரீவன்ஸ் இருக்கோ அதை சொல்லலாம், அதை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றாங்க. ஆனால் யதார்த்தத்தில் இந்த CM ஹெல்ப்லைன், அந்த 1100 நம்பரும் சரி, வெப்சைட்டும் சரி, பல வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்குது. CM செல்லுன்றது 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஹெல்ப்லைன் வந்து ஜெயலலிதா CM இருந்த காலத்தில் இருந்ததும் சரி, திரு கருணாநிதி இருந்த போதும், திரு ஸ்டாலின் இருந்த போதும் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்லைன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு புதிய அச்சீவ்மெண்ட்டாக காட்டுறது சரியில்லை. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு தவறான செய்தி, இல்லாத ஒரு செய்தியை சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து பரப்பினாங்கன்னா அதோட விளைவு என்ன ஆகும்னா, நாளைக்கு இந்த அரசு உண்மையிலேயே நல்ல விஷயங்களை செய்யும் போது அதை மக்கள் வந்து நம்புறதுக்கு மறுத்துடுவாங்க. இதுவும் ஏதோ ஃபேக் நியூஸாக இருக்குமோ, ஃபேக் கார்டாக இருக்குமோன்ற நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலும் விஜய் அரசின் சாதனை என குறிப்பிட்டு ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்படுவதாக இணையத்தில் வெளியான செய்தி மிகவும் வேடிக்கையானது என குறிப்பிட்டுள்ள தி இந்து பொறுப்பாசிரியர் சுரேஷ்குமார், தமிழ்நாடு அரசு பல பத்தாண்டுகளாக ஆண்டுதோறும் ஆமை முட்டைகளை சேகரித்து குஞ்சு பொறிக்க வைத்து கடலில் விட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தாவேகாவின் பொய் பிரச்சாரத்தில் ஆமைகள் கூட விட்டு வைக்கப்படவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த பிறகு திரு விஜய் முதலமைச்சரான பிறகு பல்வேறு திட்டங்கள் வந்து புதிதாக ஏதோ புரட்சிகர திட்டமாகவும், வரலாற்றில் முதல் முறையாக இப்படி ஒரு திட்டம் நடப்பதாகவும் இவங்க வந்து நிறைய வந்து சமுதாயத்தில் சமூக வலைதளத்தில் பரப்புகிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது இந்த ஆண்டு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு 1,65,000 ஆமை குஞ்சுகள் வந்து கடலில் வந்து விடப்பட்டது அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்து இந்த ஆலிவ் ரிட்லி ஹேச்சிங் வந்து ஆண்டுதோறும் கோஸ்டல் ஏரியாவில் நடக்கும். தமிழ்நாடு, ஒடிசாவில் இது தொடர்ந்து நடந்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து உங்களுக்கு என்வாயர்மெண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், அது போக NGOs அவங்களுடைய பங்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்தினால ஒரு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சின்னு சொல்கிறது, அது ஒரு அது செய்ய வேண்டிய கட்டாயம் என்னென்ற ஒரு வியப்பாகவே இருக்கிறது. மக்கள் உண்மையாகவே மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். ஆனாலும் விஜய் ஒரே இரவில் ஆட்சி முறையை மாற்றிவிடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையான மாற்றத்திற்கு கால அவகாசம் தேவை என்ற அவர், விஜய் உண்மையாகவே புதுமையான மாற்றங்களை உருவாக்கினால் மக்கள் அதனை அங்கீகரிப்பார்கள் என்றும் தெரிவித்தார்.
எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை விட அதீத உற்சாகம் கொண்ட ஆதரவாளர்களால் உருவாக்கப்படும் பொய்யான பிரச்சாரங்கள் மற்றும் பழைய திட்டங்களை புதிய புரட்சி என விளம்பரப்படுத்தப்படுவது, வழக்கமான செயல்கள் வரலாற்று சிறப்புமிக்கதாக ஊதி பெருக்கப்படுவது, செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி பிம்பங்களை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகள் உண்மையான சாதனைகளை கூட மக்கள் நம்ப மறுக்கும் நிலையை ஏற்படுத்திவிடும் என்றும் இது ஆட்சிக்கே ஆபத்தாக அமைந்துவிடும் என்றும் தி இந்து பொறுப்பாசிரியர் சுரேஷ்குமார் எச்சரித்துள்ளார். விஜய்க்கு போலி விளம்பரங்கள் தேவையில்லை, நம்பகத்தன்மையே அவருக்கு தேவை. அவரது அரசு வைரல் ரீல்களில் கவனம் செலுத்துவதை குறைத்து உண்மையான நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், பல நூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் பிரச்சார பிரிவுகள் உண்மை சரிபார்ப்பு பிரிவுகள் மூலம் சாதனைகளை நிகழ்த்த முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போலி புகழ்ச்சி கலாச்சாரத்தையும் மிகைப்படுத்தப்பட்ட அரசியல் தற்பெருமையையும் விஜய் வெளிப்படையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள தி இந்து பொறுப்பாசிரியர் சுரேஷ்குமார், பணிவு என்பது உணர்ச்சிகரமான வறுமை கதைகள் மூலம் நிரூபிக்கப்படுவதில்லை, அது சிறந்த நிர்வாகம் மற்றும் செயல்கள் மூலமாகவே நிரூபிக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டிற்கு வைரல் ரீல்கள் மூலமான நிர்வாகம் தேவையில்லை என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள் அல்லது சமூக ஊடக பதிவுகள் மூலம் அரசு நிர்வாகம் மதிப்பிடப்படுவதில்லை என்றும் சுரேஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார்.